ஒரு வீடு இருந்தா நீங்க செட்டில் ஒரு காலத்துல சொன்னா, ஒரு காலத்துல ஒரு வேலை இருந்தாலே நீங்க செட்டில்டு, ஒரு சொந்த வீடு இருந்தா செட்டில் அப்படின்னானுங்க. அப்புறம் அந்த வீடு பெங்களூர்ல இருக்கணும் நானுங்க, ரைட்டா. ஒரு வீடுன்னா பத்தாவது, அது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆர்ல ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேற பணக்காரனா இருக்கனாங்க, பொண்ணு படிச்சதா இருக்கனாங்க, அழகா இருக்கணும்னாங்க, 2 குழந்தைன்னாங்க. எது செட்டில்? நத்திங் செட்டில். மைண்ட் அளவுல நீங்க செட்டில் ஃபீல் பண்ணீங்கன்னா, கன்வின்சிங்கா ஃபீல் பண்ணீங்கன்னா, திருப்தியா இருந்தீங்கன்னா அதுதான் செட்டில். அது 10 லட்சத்திலேயே நடக்கலாம், 10 கோடியிலேயே நடக்கலாம். கொண்டே வச்சு மூடிட்டு ஒரு நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பால் தெளிப்பாயல்ல, அதான் செட்டில். காலம் தந்த கணக்கு. அன்று விலை தெரியாத வயதில் கையில் கிடைத்ததையெல்லாம் வேண்டுமென அடம்பிடித்தோம். இன்று விலை தெரிந்த வயதில் கை நிறைய பணம் இருந்தும் ஆசைகளை கடந்து அவசியத்தை தேடி நகர்கிறது மனம். சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயிலும் பொருட்களின் விலை அல்ல, நம்மை ஆளாக்க நம் பெற்றோர் சிந்திய வியர்வையின் கணக்கு தெரிகிறது. இருப்பவருக்கு எத்தனை விளக்கு ஏற்றலாம் என்ற குழப்பம், இல்லாதவர்களுக்கு ஒரு விளக்காவது ஏற்ற முடியுமா என்ற கவலை. நம் பயம் எதிரிக்கு தைரியம், நம் அமைதி அவனுக்கு குழப்பம். குழப்பத்தில் இருப்பவன் எப்போதும் ஜெயித்ததில்லை, இழந்ததை மறந்துவிடு, இருப்பதை இழக்காமல் இருக்கு. சில இழப்புகள் வலியை தருகின்றது, சில இழப்புகள் வலிமையை தருகின்றது. புரியாத கவிதையும் களையாத கனவும் அழகுதான்.